சாப்பாட்டு மேல் கொண்ட பிரியம் ஒரு குடும்பத்தையே பிரித்தது. ஒரு மகனை தான் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் விட்டு வேறு ஒரு இடத்திற்கு உயிர் தப்ப ஓடச் செய்தது. இந்த கதையை தான் இன்று காணப்போகிறோம். இந்த நிகழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் என்ன பாடம் கற்றுத்தரப்போகிறது என்பதை ஜெபசிந்தையோடு இருந்து கவனிப்போமாக. இந்த வேதாராய்ச்சி பகுதிக்காக உண்மையான விருப்பத்தோடு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தின் மைய கருத்து ஈசாக்கிடமிருந்து யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர யாக்கோபும் ரெபெக்காளும் சேர்ந்து தீட்டும் சூழ்ச்சிதான். இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுக்கவே நினைத்து கொண்டு இருந்தார். மேலும் பாருங்கள், யாக்கோபு தனது தந்தையின் ஆசீர்வாதத்தையும் விரும்பினான். மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் என்று தேவன் தன் தாய்க்கு வாக்குறுதி அளித்ததை அவன் அறிந்திருந்தான். எனவே அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே அவனுடையதான். இருந்தாலும் அவன் தேவனை நம்பவில்லை. அவனது தாயான ரெபெக்காளும் தேவனை நம்பவில்லை. வெளிப்படையாக சொல்ல போனால் தந்தை ஈசாக்கும் தேவனை நம்பவில்லை. அப்படி அவர் நம்பியிருந்தால் அவர் ஒருபொழுதும் யாக்கோபை தவிர்த்துவிட்டு ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க முயற்சி செய்திருக்க மாட்டார். அவர் தேவனுடைய தெளிவான வார்த்தைக்கு முரணாக தனது சொந்த உணர்வுகளையும் விருப்பத்தையுமே பின்பற்றினார் என்று சொல்லலாம். சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெறுவதற்காக யாக்கோபு கையாண்ட முறையை எந்த வகையிலையும் நாம் நியாயப்படுத்த முடியாது. அவன் மோசடியையும் வஞ்சகத்தையும் பயன்படுத்தினான். அவனது நடத்தை இழிவானது. ஆகார் மற்றும் இஸ்மவேல் பிறப்பின் காரியங்களிலே சாராள் மற்றும் ஆபிரகாமின் நடத்தையை தேவன் எப்படி அங்கீகரிக்கவில்லையோ அதே போல இதையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. யாக்கோபின் தந்திரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தேவன் பயன்படுத்த மாட்டார். நாம் பார்க்க போகிறபடி தேவன் இந்த மனிதனை மிக தெளிவான முறையிலே கையாளுகிறார். யாக்கோபு எந்த வழியிலே பாவம் செய்தாரோ அதே வழியிலே அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தொடர்ந்து யாக்கோபின் வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது இதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் சுமார் 40 வயதான ஏசா 2 ஏத்திய பெண்களை திருமணம் செய்து கொள்வதோடு முடிவடைந்தது. இது ஈசாக்கிற்கும் ரெபெக்காளுக்கும் மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது என்று பார்த்தோம். இப்பொழுது யாக்கோபு ஒரு ஏத்திய பெண்ணையோ அல்லது ஒரு பெலிசிய பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடாது என்றால் ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து ஈசாக்கு தனது மணப்பெண்ணை பெற்ற இடமான ஆரானுக்கு அவன் அனுப்பப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்கள். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு ஒரு மிகச்சிறந்த மற்றும் மனிதராக இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? அபிமலேக்கும் பெலிஸ்தியர்களும் ஈசாக்கிற்கு அஞ்சி அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள். அவர் பொறுமை உள்ளவராகவும் சமாதானத்தை விரும்புகிறவராகவும் இருந்ததோடு மிக முக்கியமானவராகவும் செல்வாக்கு மிகுந்தவராகவும் இருந்தார். இருந்தாலும் இங்கே அவர் தனது மாம்சத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறார். அவரது வாழ்நாள் முழுவதும் ஏசா அவருக்கு விருப்பமான மகனாக இருந்தார். அதே சமயம் யாக்கோபு ரெபெக்காளின் விருப்பத்திற்குரியவனாக இருந்தான். ஏசா வெளி உலகை சார்ந்தவன். அவன் வேட்டைக்கு சென்று ஒரு மானையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு விலங்கையோ பிடித்து வருவான். அவன் அதை சுட்டு சமைப்பான். அதை அந்த முதியவர் ரசித்து உண்பார். இப்பொழுது ஈசாக்கு மிகவும் வயதானவராயிருக்கிறார். அவர் தனக்கு பிடித்த மகனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் என்று தேவன் கூறியதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். இருந்தாலும் அவர் ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பியதால் தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறார். எனவே அவர் ஏசாவிடம் வேட்டைக்கு சென்று இறைச்சி கொண்டு வரும்படி கூறுகிறார். அதன் காரணமாக அவனை ஆசீர்வதிக்கப் போவதாகவும் சொல்கிறார். இது இந்த குடும்பத்தை பற்றிய எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இல்லையா? ஆதியாகமத்தின் இந்த முக்கியமான கடைசி பகுதிக்கு நாம் வந்ததிலிருந்து அந்த குடும்பங்களுக்குள்ளே நிலவும் மோதல்களை நீங்கள் கவனித்தீர்களா? ஆகாரின் காரணமாக ஆபிரகாமின் குடும்பத்திலே ஒரு மோதல் இருந்தது.
இப்பொழுது இந்த இரட்டையர்கள் காரணமாக இந்த குடும்பத்திலேயும் மோதல் உண்டாகிறது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை பாருங்கள். ஈசாக்கு தன் குமாரனாய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். ஈசாக்கு ஏசாவிடம் சொன்னதை ரெபேக்காள் ஒற்று கேட்டுவிட்டாள். யாக்கோபு அவளுக்கு விருப்பமான மகன். எனவே அவள் இந்த வஞ்சகமான திட்டத்தை தீட்டுகிறாள். இது முற்றிலும் சூழ்ச்சியானது. இதை எந்த அடிப்படையிலையும் நாம் நியாயப்படுத்த முடியாது. தேவன் இதை வரலாறாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவர் இதை வன்மையாக கண்டிக்கிறார். அதை நாம் பின்னாலே பார்ப்போம். இங்கே செய்யப்படும் காரியங்களை நினைவிலே கொள்ளுங்கள். பின்னாட்களிலே யாக்கோபு செய்த வஞ்சகமே அவனுக்கு விளைவாக திரும்புவதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ரெபேக்காள் அவனிடத்தில் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 27 9 முதல் 11 வரை. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஏசா வெளி உலகை சார்ந்த வேட்டையாடும் மனிதனாக இருந்தது மட்டுமல்லாமல் சிவந்த நிறமுள்ளவராகவும் உடல் முழுவதும் அதிக ரோமங்களை கொண்டவனாகவும் இருந்தான். ஆதியாகமம் 27:12 பாருங்கள். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக்கொள்வேனே என்றான். இங்கே எத்தனை போல காணப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மையாகவே ஒரு எத்தன் தான், ஏமாற்றுகிறவன் தான். ஆதியாகமம் 27:13 முதல் 17 வரை பாருங்கள். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவை நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஈசாக்கு யாக்கோபை தொட்டு பார்க்கும் பொழுது அது ஏசா என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டுக்குட்டியின் தோலை அவனது கழுத்தின் பிற்புறத்திலும் கைகளிலும் அவள் கட்டினாள். மேலும் அவன் ஏசாவைப் போலவே மனம் வீச வேண்டும் என்பதற்காக அவனுடைய வேர்வைப்பட்ட உடைகளையும் அணிவித்தாள். உண்மையை சொல்லப்போனால் நான் கேள்விப்பட்ட ஒரு வேடிக்கையான கதையை போலத்தான் இதுவும் இருக்கிறது. கவனியுங்கள். மிக நெருக்கமான இடத்திலே 2 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் மற்றவனிடத்திலே, அடடா, நம்மில் ஒருவருடைய சென்ட் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது என்று நினைக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு மற்றவன், அது உன்னுடையதாகத்தான் இருக்க வேண்டும், ஏனென்றால் நான் சென்ட் எதையும் பயன்படுத்தவே இல்லையே என்றானாம். அதுபோலத்தான் ஏசாவும் எந்த வாசனை திரவத்தையும் பயன்படுத்தி இருக்க மாட்டார் என்று திட்டவாங்க சொல்லலாம். அவர் அடிக்கடி குளித்திருப்பார் என்றும் சொல்ல முடியாது. எனவே உங்களால் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவரது வாசனையை வைத்து அவர் வருவதை கண்டுபிடித்து விடலாம். ஆதியாகமம் 27:18 முதல் 20 வரை பாருங்கள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி ஆகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். கவனித்தீர்களா? இந்த குறிப்பிட்ட நேரத்தில் யாக்கோபு ஒரு பக்தி வேஷம் போடும் மோசடி பேர்வழிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறான். இன்றுள்ள அடிப்படைவாத கிறிஸ்தவ வட்டாரங்களிலேயும் கூட
இது போன்ற பல மோசடி பேர் வழிகளை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தங்களை நடத்துவதாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், சில நேரங்களிலே கர்த்தர் அவர்களை மிகவும் விசித்திரமான காரியங்களை செய்யவும் நடத்துகிறார். சில கிறிஸ்தவ ஆண்கள் மாஃபியா போன்ற பாதாள உலக கும்பல் செய்தால் கைது செய்யப்படக்கூடிய காரியங்களை கூட தாங்கள் தாராளமாக செய்யலாம் என்று நினைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இவர்கள் மிகவும் பக்திமான்களைப் போல அதற்காக ஜெபம் செய்துவிட்டு அது கர்த்தருடைய சித்தம் என்றும் சொல்லுவார்கள். ஆதியாகம புத்தகத்தின் இந்த இடத்திலே யாக்கோபு ஒரு பக்தி வேஷம் போட்ட மோசடிக்காரனாகவே இருக்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வஞ்சகமான செயலிலே கர்த்தருக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 27, 21 முதல் 27 வரை பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு அண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுது ஈசாக்கு செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனித்தால் ஏதோ ஒரு சந்தேகம் அவருடைய உள்ளத்திலே தட்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்றாலும் ஈசாக்கை குறித்து ரெபேக்காளுக்கு நன்றாக தெரியும். எனவே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அவள் மிக கவனத்தோடு தந்திரமாக திட்டமிட்டு செயல்படுகிறாள். ஆதியாகமம் 27, 28, 29 வசனங்களை பாருங்கள். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு இப்பொழுது தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தனது மகனுக்கு கொடுக்கிறான். இங்கே சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்றால், அது ஏற்கனவே யாக்கோபுக்கு சொந்தமானது தான். ஏனென்றால் தேவனாய கர்த்தர் அதை கூறியிருக்கிறார். ஏற்கனவே யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஏமாற்று வேலையை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆதியாகமம் 27 அதிகாரம் 30 முதல் 33 வரை பாருங்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பீராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், வேட்டை கறிக்கும் சமைத்த கறிக்கும் வித்தியாசம் தெரியாதா என்று கேட்கலாம். இதை குறித்த தனது அனுபவம் ஒன்றை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு போதகர் எழுதியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளியே சென்று ஒரு மானை வேட்டையாடி வந்தார்கள். அவர்கள் திருச்சபையாக ஒரு ஐக்கிய விருந்தை ஏற்படுத்தினார்கள். அதிகமான எண்ணிக்கையான மக்கள் இருந்தபடினாலே இளம் ஆட்டையும் இந்த கறியோடு சேர்த்து சமைத்தார்கள். விருந்து மிக சிறப்பாக முடிந்தது. ஐக்கிய நேரம் நன்றாக இருந்தது. யாருமே அந்த 2 வகையான கறிகள் அங்கே சேர்க்கப்பட்டு இருந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, வேட்டை கறியும் இளம் ஆட்டின் கறியும் ஒன்று போலவே இருந்திருக்கிறது. இப்பொழுது ஈசாக்கு தான் எப்படிப்பட்ட வலையிலே விழுந்து விட்டான் என்பதை உணர்கிறான். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொண்டான். ஆதியாகமம் 27, 34 முதல் 40 வரை பாருங்கள்.
ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாயிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். தன் சகோதரனால் ஏமாற்றப்பட்ட ஏசா இவ்வாறு யோசிக்கிறான். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஏசா இங்கே என்ன யோசிக்கிறான்? என் அப்பா வயதானவர், அவர் இன்னும் அதிக காலம் உயிர் வாழ மாட்டார். அவர் இறந்த உடனே நான் யாக்கோபை கொண்டு போடுவேன், அவனை ஒழித்து கட்டிவிடுவேன். இதுவே அவன் இருதயத்தின் எண்ணமாயிருந்தது. மேலும் அவன் இதை மற்றவர்களிடத்திலும் வெளிப்படையாக பேசியிருக்கிறான் என்று தெரிகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 27:42-43 வசனங்கள். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய். இங்கேயும் ரெபெக்காள் காரியங்களை தன் கையிலே எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவள் யாக்கோபிடம், நீ வீட்டை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும் என்று சொல்கிறாள். இதில் அவளுடைய பங்கிற்காக, அதாவது அவள் செய்த பாவத்திற்காக அவள் ஒரு விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. அவள் மீண்டும் ஒருபோதும் யாக்கோபை பார்க்கவே இல்லை. ஒரு சிறு காலத்திற்கு மட்டுமே அவனை அங்கே அனுப்புவதாக நினைத்தாள். ஆனால் அது மிக நீண்ட காலமாகிவிட்டது. அவன் திரும்பி வருவதற்கு முன்பே ரெபெக்காள் மரித்து போய்விட்டாள். யாக்கோபு அவளுக்கு மிகவும் பிடித்தமானவன் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு தன் சகோதரன் லாபானிடத்திலே செல்ல வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அங்கேதான் அவனை அனுப்பவும் செய்தாள். இங்கேதான் யாக்கோபு தனது பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறான். இங்கேதான் அவன் செய்த செயல்களுக்கு அவனுக்கே விளைவுகளாக திரும்ப போகின்றன. மாமா லாபான் யாக்கோபை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது போல அவனுக்கு சில பாடங்களை கற்பிக்கப் போகிறார். தான் மிகவும் புத்திசாலி என்று யாக்கோபு நினைத்தான். ஆனால் மாமா லாபான் புத்திசாலித்தனத்திலே ஒரு நிபுணர். பாவம் யாக்கோபு தான் ஒரு கத்துக்குட்டி என்பதை உணரப்போகிறான். எல்லாம் முடிவதற்குள் அவனுக்கு வந்த நெருக்கடியிலே அவன் நம்பிக்கையற்று தேவனை நோக்கி கதறப்போகிறான். ஆதியாகமம் 27:44-45 வசனங்களை பாருங்கள். உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். கவனித்தீர்களா? அவனை சில நாட்களுக்கு மட்டும் அனுப்பி வைப்பதாகத்தான் அவள் சொல்லுகிறாள். ஆனால் அந்த சில நாட்கள் 20 ஆண்டுகளாக நீடித்தன. அந்த இடைப்பட்ட காலத்திலே அவள் இறந்தும் போனாள். தன் செல்ல பிள்ளையை, தனக்கு பிடித்தமான மகனை அவள் மீண்டும் பார்க்கவே இல்லை. அந்த சிறிய சம்பவத்திற்கு பிறகு ஏசா தன் தாயை பற்றி பெரிதாக எதுவும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதை கருத்திலே கொண்டால் அந்த ஆண்டுகளிலே ரெபெக்காளின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் ஓரளவுக்கு யூகித்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையை சற்றே யோசித்து பாருங்கள். நடந்த எல்லாவற்றையும் அறிந்த ஏசா தனது தாயை அதற்கு பின் கவனித்திருக்க மாட்டான். அவளோடு பேசியிருக்க மாட்டான்.
ஏற்கனவே அவனுடைய மனைவிகளும் அவளுக்கு நோவு உண்டாக்குகிறவர்களாய் இருந்தார்கள் என்று வாசித்தோம். பாருங்கள், ஆதியாகமம் 27:46. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். தேவனை அறியாத பெண்களை ஏசா திருமணம் செய்தான். எனவே அதனால் ரெபேக்காள் ஏற்கனவே வீட்டிலே பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். யாக்கோவும் இங்கே தங்கியிருந்தால் அவனும் இங்கே உள்ள ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்வான். எனவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஏசாவிடத்திலிருந்து காக்கும்படியாக ஈசாக்கினிடத்தில் அனுமதி பெற்று யாக்கோபை தன் சகோதரன் வீட்டிற்கு அனுப்ப தீர்மானித்தாள். உண்மையாகவே யாக்கோபு இங்கே தங்கி இருந்திருப்பான் என்றால் ஏசா அவனை கொலை செய்ய முயற்சித்திருப்பான். ஆனால் நடந்தது என்ன? ரெபேக்காள் முதலாவது மரித்தாள். தகப்பனாகிய ஈசாக்கினுடைய அடக்கத்திற்கு யாக்கோபு திரும்பி வந்தான். ஆனால் அவன் தன்னை அதிகமாக நேசித்த தன் தாயை பார்க்க முடியாமல் போய்விட்டது. என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவன் ஏற்கனவே யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த பிறகும் அதை விசுவாசிக்காமல் ரெபேக்காளும் யாக்கோபும் தந்திரங்களை கையாண்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு எதையாவது வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், சூழ்நிலைகளிலே எந்த அளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கலக்கமடையாமல் ஏற்ற வேளையிலே தேவன் அதை செய்து தரும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே ஸ்தோத்திரத்தோடு காத்திருக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த பாடங்களை கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு விதத்திலே தோல்வி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை விட தனது ருசியின் விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். ரெபேக்காளும் யாக்கோபும் தேவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வஞ்சகமான குறுக்கு வழியை தெரிந்தெடுத்தார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. தேவனுடைய வாக்குறுதிக்கு மனித உதவி தேவையில்லை. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற அவருக்கு தெரியும். ஆனால் யாக்கோபும் ரெபேக்காளும் தேவனை முழுமையாக விசுவாசிக்காததால் நாமே எதையாவது செய்ய வேண்டும் என்று தந்திரத்தில் இறங்கினார்கள். நாமும் கூட பல நேரங்களிலே தேவன் நமக்காக கதவுகளை திறக்க தாமதிக்கும் பொழுது நம்முடைய சுய புத்தியை பயன்படுத்தி வஞ்சகமான வழிகளிலே இறங்குகிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். தேவனுடைய காரியங்களை தேவனுடைய வழிகளில் மட்டுமே செய்ய வேண்டும். இரண்டாவதாக, பாவத்திற்கு எப்பொழுதும் ஒரு விலை உண்டு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு உடனடியாக மகிழ்ச்சியை தரவில்லை. மாறாக அவன் வீட்டை விட்டு ஓட வேண்டியது இருந்தது. தன்னை நேசித்த தாயை மீண்டும் பார்க்க முடியாமலே போனது. வஞ்சகம் செய்த யாக்கோபு பின்னாட்களிலே லாபானால் 10 முறை வஞ்சிக்கப்படுகிறான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற பிரமாணம் யாக்கோபின் வாழ்க்கையிலே உண்மையானது. மூன்றாவதாக, காத்திருப்பதே விசுவாசம். சூழல்கள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருப்பதே உண்மையான விசுவாசம். ஈசாக்கு தவறு செய்ய முற்பட்ட போது ரெபேக்காள் பதட்டமடையாமல் தேவனிடத்தில் முறையிட்டிருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு அவள் செய்த செயல் அந்த குடும்பத்தையே சிதறடித்தது. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகிக் கொண்டிருக்கிறதா? உங்கள் கண்கள் காண்பது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக தெரிகிறதா? பதட்டமடைந்து தந்திரமான வழிகளை தேடாதீர்கள். யாக்கோபை போல மாம்சத்தின் பலவீனத்துக்கு இடம் கொடுக்காமலும், யாக்கோபை போல எத்தனாக மாறாமலும் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். வேதவசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். யாக்கோபுடைய வஸ்திரங்களின் வாசனை எப்படி இருந்தது? யாக்கோபுடைய வஸ்திரங்களின் வாசனை எப்படி இருந்தது? ஆப்ஷன் ஏ, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல். ஆப்ஷன் பி, கர்த்தர் ஆசீர்வதித்த எர்மோன் பர்வதத்தின் வாசனையைப் போல். ஆப்ஷன் சி,
திராட்சரசத்தின் வாசனையைப் போல். விசுவாசமுள்ள தகப்பனின் மகனாயிருந்தாலும் தானே பலிபீடத்தில் படைக்கப்பட்டு தேவனின் இடைப்படுதலால் தப்பிக்கப்பட்டதை நேரடியாக பார்த்தாலும் அவன் தன் விசுவாச வாழ்க்கையில் பின்வாங்கினவனாகத்தான் காணப்பட்டான். தனக்கு தன் தகப்பன் அவரின் சொந்த தேசத்திற்கு அனுப்பி பெண்ணெடுத்திருக்கும் போது தன் மகன் ஏசா தானே கானானிய ஸ்திரீகளை மனைவிகளாக்க சம்மதித்தான். சாப்பாட்டின் மேல் இருந்த பிரியம் தேவனின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது. நாமும் விசுவாசிகளாக இருந்தாலும் நம்முடைய இச்சைகள் மற்றும் விசுவாச குறைவினால் நம்முடைய வாழ்க்கையை நாமே வேதனைக்குள்ளாக தள்ளிவிடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார். உபாகமம் 33:27.